வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய மூலிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதாங்க விராலி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. இந்த மூலிகை மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தைலம் காய்ச்சும் போது இந்த விராலி இலையையும் அந்த தைலம் காய்ச்சும் போது இதை சேர்த்தலாம். அதாவது சாதாரணமாக நல்லெண்ணெயில் போட்டு காய்ச்சியே கூட இதை நம்ம மூட்டு வலிக்கு கொஞ்சம் பச்சை கற்பூரம் சேர்த்து தடவணும் அப்படின்னா மூட்டு வலி சரியாகும். கடுமையான வலியால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த விராலி இலையவே நிழல் உலர்த்திய, அதாவது நிழல் காய்ச்சலாக காய வச்சு இதை வஸ்திரகாயம் பண்ணி இதை 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுடுதண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இந்த எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மூலிகை தான் இந்த விராலி அப்படின்றது. அது இல்லாமல் ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது ஆண்களுக்கு நரம்பு தளர்ச்சி சார்ந்த பிரச்சனை இருக்கும்போது அவங்களுக்கு தைலம் காய்ச்சும் போது இந்த விராலி இலையும் பயன்படுது. உங்களுக்கு மூட்டு வலி இருக்கா? அந்த கடுமையான வலி பாதிப்புலேருந்து மீண்டு வர்றதுக்காக எத்தனையோ தைலங்கள் தேய்ச்சி பார்த்துட்டிங்களா? கவலையே வேண்டாங்க, உங்களுக்காகவே இருக்குது இந்த கருட சஞ்சீவி தைலம். அப்படி என்ன இந்த கருட சஞ்சீவி தைலத்தில் ஒரு சிறப்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? இருக்குங்க, சொல்கிறேன் கேளுங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தைலங்கள் காய்ச்சும் போது அந்த கடைச்சரக்கு மூலிகைகளை அதில் போட்டு ஊறல் போட்டு காய்ச்சுவாங்க. நாம் அப்படி கிடையாது. ஒவ்வொரு மூலிகையும் பச்சிலை மூலிகைகளை இடித்து சாறு எடுக்கிறோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தழுதாலை சாறு, நொச்சி இலைச்சாறு, நுணா இலைச்சாறு, பிரண்டைச்சாறு, முடக்கத்தான் சாறு, இது மாதிரி பல்வேறு இலைச்சாறுகள், அது இல்லாமல் கடைச்சரக்கு மூலிகை, இதையெல்லாம் சேர்த்து நாம் இந்த தைலத்தை காய்ச்சுறோம். அதனால் தேய்ச்ச ஒரு சில நாட்கள்லேயே முழுமையான நிவாரணத்தை கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா கடுமையான பாதிப்பு, அதாவது எப்படின்னு பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம், மாடி ஏறி இறங்கினா அந்த மடக்குன்னு சத்தம் வர்றது அல்லது நீட்டி மடக்க முடியாமல் இருக்கிறது, இப்படிப்பட்ட பிரச்சனையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்சூலில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமுக்கரா, முடக்கத்தான், அந்த முடக்கத்தானில் இருந்து எடுத்த சத்து, அதாவது முடக்கத்தான் உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முடக்கத்தான் உப்பு வேறு சில கடைச்சரக்கு மூலிகைகளை சேர்த்து நாம் தயார் பண்ணினா இந்த கேப்சூல் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று பச்சை தண்ணியில் சாப்பிட்டுட்டு வாங்க. சில உணவு முறை கட்டுப்பாடு இருங்க, நிச்சயமாக நீங்கள் மூட்டு வலியிலிருந்து முழுமையாக விடுபட்டு வரலாம். அதுக்கு இந்த கருட சஞ்சீவி தைலம் உங்களுக்கு உத்தரவாதம் தரும். நன்றி.